அடுத்த பஞ்சாயத்து என்ன தெரியுமா? முத்துக்குமரன் பெண்களை பத்தி இழிவா பேசிட்டார். பெண்கள் கொடுத்த வார்த்தை காப்பாற்ற மாட்டாங்க, கொடுத்த வார்த்தையை காப்பாற்றவே மாட்டாங்க, உள்ளேயும் வெளியேயும் அப்படி சொல்லிட்டார். ஐயோ, என்ன செய்வது? இதை நாம் பெரிதாக பேச வேண்டும், இதை இந்த உலகம் உற்று பார்க்க வேண்டும். பெண்களை பற்றி இழிவாக பேசிய முத்துக்குமரனை இந்த பிக் பாஸ் ஷோவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று கொடி தூக்குங்கள். இந்த 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 இதெல்லாம் ஆரம்பிக்காதீங்க. முத்துக்குமரன் சொன்ன வந்தது தெளிவான ஒரு விஷயம். ஓகே, போன வாரம் ஒரு ஆன்டி, போன முந்தின வாரம் வெளியே இருந்து நல்லா நாக்கு கிளிய என்ன சார் 30 செகண்ட் டாஸ்க் கொடுக்குறாங்க, இந்த 30 செகண்ட் டாஸ்க் செய்யலைன்னா என்ன கழுத்த வாசல் அறுத்துருவாங்க, கழுத்தை அப்படின்னாங்களே, அந்த கழுத்த வாசல் அறுத்துருவாங்க. ஆன்டி இந்த வாரம் வருவாங்களான்னு தெரில. வந்தாங்கடா செம ஜாலியாக இருக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ண பெண்கள் அணி இருக்கே, பெண்கள் அணி ஆமா தானே போட்டார்ல ஒருத்தர், அவர் இந்த வாரம் வந்து ஆமா தானே போடுறாரா, ஏய் நீ எப்படி அதை கொடுக்கல அப்படிங்கிறாரான்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் அந்த ஆன்டியை நான் இந்த வாரம் பார்க்கணும். ஆன்டி தயவுசி இந்த வாரம் வரைக்க வந்து சும்மாவாது நான் சொல்றேன், உங்களுக்கு மீசையில மண் ஓட்டலன்னு சொல்றதுக்காக வந்து தயவுசி பெண்கள் அணி ஒரு திட்டிட்டு போயிருங்க, இல்ல ரொம்ப அவமானமா போயிடும். ஏன்னா உள்ள முத்துக்குமரன் உங்க பேரை எடுத்தே சொல்லியிருக்காங்க. முத்துக்குமரன் வச்சுக்கூடாது, மைண்ட்ல கிட்னில பதிவாயிருது எல்லாமே. ஓ விஜய் சேதன் சொன்னார்ல, என்ன செஞ்சு பார்த்தா தானே தெரியும் அதுல இருக்க நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு. கீழே இருந்து கூட ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க கேட்டாங்களா, என்ன கழுத்தா போயிடும், கழுத்தை வத்திக்கிடுவாங்க 30 செகண்டுக்கு பண்றதுக்கு அப்படின்னு. இந்த வாரம் என்ன பண்ணுவாங்க, இதை சொன்னதுனால இதை மீன் பண்ணி தான் முத்துக்குமரன் சொல்றாரு, கொடுத்த வார்த்தையை பெண்கள் காப்பாற்ற மாட்டாங்க, உள்ளேயும் வெளியும். அப்படி அவர் வந்து பொதுவா பேசியிருந்தாருன்னா அவர் வந்து மன்னிப்பு கூறியே ஆக வேண்டும், அதையும் நம்ம சொல்லிடுறோம். ஆனா அவர் சொன்னதுல எந்த தப்பு இல்லை. இந்த வாரம் ஆன்டி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க, பெண்களுக்கு வந்து 4 கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி கேட்கிறாரு தான் இங்க ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்டிருக்கணுமே. நான் ஒன்று கேட்கட்டுமா, அவுட் ஆஃப் த சிலபஸ் ஒன்று கேட்கட்டுமா? கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற மாட்டார்கள் பெண்களுக்கு, பெண்கள் அப்படின்னு சொல்றதை விட ரூல்ஸ் பெண்களுக்காக மட்டும் எப்போதும் தளர்த்தப்படும், ரூல்ஸ் பெண்களுக்காக மட்டும் எப்போதும் தளர்த்தப்படும். சாச்சனா இன்னைக்கு ஊட்டி விட்டாங்க, பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறமும் ஊட்டி விட்டாங்க. இந்த 2 வீடு கான்செப்டா இருந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து அரிசியை தூக்கி ஆண்கள் அணி கொடுத்தாங்க, அதை பெருமையா வேற பேசிக்கிட்டாங்க. எடுக்கப்படுமா ஏதாவது? அவங்க அப்பா வந்து பெருமையா பேசிட்டு போவார், அதாவது அது வந்து அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்க சாப்பாடை நீங்க கொடுத்தீங்கல்ல, அது வந்து பெரிய மனசு, ஆமா தானே அப்படின்ட்டு போவார். எனக்கு தெரிஞ்சு அதான் நடக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவாருன்னா அப்படி லைட்டா பட்டி டிங்கிறீங்க வேலை டிஞ்சு பண்ணுவார், டிஞ்சு. அப்புறம் என்ன இதுல சுவாரஸ்யம் இருக்கு? 2 டாஸ்க் வைக்கிறாங்க, ஒருத்தருக்கு டாஸ்க் வைக்கிறாங்க, அப்படின்னா எல்லா சாப்பாட்டையும் எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு லைட்டா பட்டி டிங்கிறீங்க வேலை பார்ப்பாரு. எதுவும் ரூல்ஸ் எடுப்பாங்கன்றீங்க, இல்லை சாச்சனா ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமைச்சிருவாங்கன்றீங்க ரூல்ஸ் பிரேக் பண்ணக்காக. நேற்று மைக்கு தூக்கி ஒருத்தவங்க எரிஞ்சிட்டு போனாங்களே, மைக்குக்கு ஒரு ஜூம் வச்சிங்களே வெளியே, ஜாக்லின் வேற ஆளா இருந்தா விட்டுருப்பீங்களா? ஆண்கள் அணியை சேர்ந்தா இருந்தாலும் விட்டுருப்பீங்களா? விட்டுருப்பீங்களா? பெண்கள்னா எல்லாம் மாறிடும். ஏகப்பட்ட சலுகைகள் இருக்கு உள்ள பெண்களுக்கு, இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. அது முக்கியமா ஜாக்லினுக்கும் அந்த அந்த கேங்குக்கும் ஏகப்பட்ட சலுகைகள் இருக்கு. வாரமான வெள்ளிக்கிழமை ஒரு கண்டென்ட் பண்ணிடுறாங்க புதுசா, உப்பு சப்பு இல்லாத கண்டென்ட். திங்கக்கிழமை இருந்து வியாழக்கிழமை வரை பெண்கள் பண்ண பிக்காளித்தனம் பிய்யாலத்தனம், ஆண்கள் பண்ண பிக்காளித்தனம் பிய்யாலத்தனம், இது எல்லாத்துமே போட்டு மூடிட்டு வெள்ளிக்கிழமை வர்றதை மட்டும் எடுத்து வச்சு இவர் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆத்துன்னு ஆத்தி ஒரு நாளை பூரா முடிச்சு விட்டு போயிடுவாரு. என்ன நாங்களே எங்கெல்லாம் பார்த்தா கேனப்பயமே தெரியுதா? வாரம் வந்து இதே வேலை, வாரம் 6 வாரம்னு. முத்துக்குமரன் உங்களை அடின்னு அடிக்க போறாங்க போங்க.